வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், அடுத்து விருச்சிக ராசியில் 4ஆம் பாதம் மட்டும்தான். இந்த 2 ராசிகளையும் உள்ளடக்கியது இந்த விசாக நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரம். குருன்னு சொன்னாலே இந்த நவ கிரகங்கள்லேயே மிகவும் சுப கிரகம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். ஜோதிட ரீதியாக சுப கிரகம்னு பார்த்தாலே குரு பார்வை இருக்குதா, அடுத்து பார்த்திங்கன்னா திருமண பாக்கியத்துக்கோ இல்லை குழந்தை பேருக்கோ எல்லாத்துக்குமே குரு பார்வை இருக்குதா, குரு பாக்கியம் இருக்குதா, இப்படி தான் நம்ம அந்த குருவை மிக பெரிய அளவில் நம்ம அந்த நவ கிரகங்களில் ஒரு சுப கிரகமாக கருதுகிறோம். ஆனால் இந்த குருவினுடைய நட்சத்திரமாகப்பட்ட இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே நிறைய தியாகங்களை செய்யும் நபர்களாக தான் இருப்பாங்க. எப்போதுமே மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே வாழக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து என்னுடைய உடன் பிறந்தோர்களுக்காக இருந்தேன், அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தைகளுக்காக, என்னுடைய பெற்றோர்களுக்காக, இப்படி இவர்களுடைய வாழ்க்கை கட்டமாகப்பட்டது மற்றவர்களின் நலனுக்காக மட்டுமே இருக்குமே தவிர இவர்களினுடைய நலனுக்காக பெரிதும் இவர்கள் அந்த மாதிரியான ஒரு சிந்தனையே இவர்களுக்கு இருக்காது. அவர்கள் நல்லா இருந்தால் போதும், நம்ம மன திருப்தியோட மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள், 24 மணி நேரமும் இரவு பகல் பாராமல் எந்த ஒரு ஓய்வுமே எடுக்காமல் கண்டினியூஸாக உழைக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த அதிகமாக உழைப்பை போடுபவர்களும் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் தான். அதே அளவிற்கு எந்த அளவிற்கு உழைப்பை போடுறாங்களோ அந்த அளவுக்கு வருமானம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா இவர்கள் தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி தானே அங்கே உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. அதனால் எப்போதுமே அந்த வருமானத்திற்காக நம்ம உழைப்பை போடணும், நம்மளுடைய திறமையை காட்டணும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் தான் இவர்கள் எப்போதுமே இருப்பாங்க. இவர்கள் கூட பயணிக்கக்கூடிய அந்த கணவனோ மனைவியோ இல்லை பெற்றோர்களோ குழந்தைகளோ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பிடித்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இவர்கள் தங்களுக்குன்னு ஒன்று செய்ய போகிறதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஆசைகள் ஒரு நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அந்த இவர்களோடு பயணிக்கக்கூடியவர்கள், இந்த விசாக நட்சத்திரத்தோடு பயணிக்கக்கூடியவர்கள் எப்போதுமே ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கையை சந்திப்பது மாதிரியே தான் இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது இந்த 15ஆம் தேதி மே மாதம் ஆகக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி மிக பெரிய அளவில் ஒரு சாதகத்தை கொடுக்காட்டிலும் பாதகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் அவர் அந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு வர்றார். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்கு தான் வர்றார். அதனால பெரிய அளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்களோ அவங்க மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் போரும். சில எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளில், அடுத்து முதலீடு போடுறதில்ல, அடுத்து நண்பர்களோடு ஒரு கூட்டாளி தொழில், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு எச்சரிக்கையோடு இருந்தால் கூட ஒரு உசிதமாக இருக்கும். இந்த ஒரு வருடத்தில் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண தடைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மே மாதம் எங்களுக்கு திருமணத்தையே வச்சிருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு அது ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த திருமண உறவில் ஒரு வருடத்திற்கு ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையோ, ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் இருப்பீங்க நீங்கள் விசாக நட்சத்திர அன்பர்கள். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காது. இப்போ தான் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஒரு வருடத்திற்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கசப்புத்தன்மை, அடுத்து பார்த்திங்கன்னா ஏண்டா திருமணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. ஏன்னா இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானாதிபதியே அந்த குரு பகவான் தான். அடுத்து 5ஆம் இடத்திற்கு சொந்தக்காரரும் அந்த குரு பகவான் தான். அவர் 8ஆம் இடத்துல அங்கே போகிறதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பம் சம்பந்தமான சில கசப்பான அனுபவங்கள், குடும்பத்திற்காக ஒரு லோன் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை, குடும்பத்திற்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஒரு வருட காலகட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது.
குடும்பம்னாலே எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் கடந்த 3 வருடங்களாக குடும்பத்தை பிரிஞ்சு தான் இருந்தேன், இந்த வருடத்துலையாவது நாங்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் சில முயற்சிகள்லாம் எடுக்கிறோம், ஆனால் அதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் எங்களை தேடி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுத்தது பொறுத்துட்டீங்க. இன்னும் 1 வருட காலத்திற்கு பொறுத்துக்கோங்க. இந்த 1 வருடம் கழித்து நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக யோகமான ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் விசாக நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தோடு சேரணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகள் ஏற்படும். ஏற்கனவே பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் நிரந்தரமாக பிரியக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த குடும்ப ஸ்தானத்தை நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையோடு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது சில விஷயங்கள் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஏதுவாக சில பிரிந்து இருக்கும்போது அந்த பிரிவும் ஒரு நன்மையாக முடிவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா விசாக நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் எப்போதுமே பெரிய அளவில் உங்களுக்குன்னு சில விஷயங்களை செய்துக்க மாட்டீங்க. இந்த வருடமாவது நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு முற்படும் போது இந்த மாதிரியான தகவல்கள்லாம் உங்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை தான் 8ஆம் இடத்துல அந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் செய்ய போறாரு. எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பெரிய அளவு ஆசைகள் வச்சுக்காதீங்க, ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் குழந்தை பேர் எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்கு, திருமணம் ஆயிடுச்சு 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை இல்லாதவர்களுக்கு, தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்களாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்களாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம்ன்றது 2 வருடம் தள்ளி போயிருக்கு அப்படின்னா உறுதியாக இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லை மேடம் எனக்கு 5 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லை. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய நட்சத்திர அன்பர்கள் என்ன பண்ணுறாங்க, அதுலேயும் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. நான் கல்யாணம் ஆகி ஒரு 2 வருடத்திற்கு வேண்டான்னு நாங்களே பிளான் பண்ணோம், ஆனால் இப்போ குழந்தை வரம் கேட்கும்போது எங்களுக்கு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்களாக சில விஷயங்களை செய்யும்போது அந்த குழந்தை பாக்கியம்ன்றத இவங்களே தடுத்து நிறுத்தும் போது கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அதை தடை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதனால கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த விதமான ஒரு பிளானும் பண்ணாதீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே இயற்கையாகவே இந்த குழந்தை பேரில் நிறைய தடைகள் இருக்கும். அதில் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் இந்த மாதிரியாக அந்த திருமணம் ஆனவுடனே பிளான் பண்ணிக்கிறது, நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை பாக்கியத்தை எடுத்துக்கிட்டா போகிறோம் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து செஞ்சீங்கன்னா இதுவே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தோல்விகளை உங்களுக்கு கொடுக்கும். அதனால எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது இல்லைன்றத உங்களால் கண்டறியவே முடியாது. ஏன்னா இந்த 2 ராசி அன்பர்களுக்குமே குழந்தை பேரில் நிறைய இயற்கையாகவே தடைகள் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி காலகட்டம்லாம் அந்த குழந்தை பேரில் ஒரு தடைகள் இல்லாத ஒரு காலகட்டம். அதனால குழந்தை பேருன்றது இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால புதுசாக திருமணமான தம்பதிகள் எந்த விதமான ஒரு பிளானும் பண்ணாதீங்க. இயற்கையாக குழந்தை பேர் கிடைக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தான் உங்களுக்கு. இல்லை எங்களுக்கு நான் ஏற்கனவே 3 வருஷமாக குழந்தை இல்லை, மருத்துவ செலவின் பேரில் நான் குழந்தை பாக்கியத்தை எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ முறை மூலமாக ஒரு மருத்துவ ஆலோசனையின் பேரில் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் விசாக நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலையில் மிக ஜாக்கிரதையாக, அதாவது சுற்றத்தார்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க, அடுத்து உயர் அதிகாரிகள், இவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப கடுமையான ஒரு நேரத்தில் இருப்பாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை பார்க்கணும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய இளம் வயதினர், அதாவது இப்போ தான் காலேஜ் முடித்து ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு ஜாபுக்கு போனவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம். இல்லாட்டி தேவையில்லாத அந்த விசா கேன்சலேஷன், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை
உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அப்படி இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அனுபவத்தையும் அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை வளர்ச்சியையும் கொடுப்பதற்கு உண்டான ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்க போது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நீங்கள் விசாக நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.